கெட் அவுட் இயக்கத்தை நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் முதல் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்துள்ளார். செய்தியாளர்களை நெஞ்சில் தாக்கிய விஜய் பவுன்சர்கள். புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான ஸ்ட்ரே சுற்று வரைவு சீட் ஒதுக்கீட்டு பட்டியல் சென்டாக் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. போலி ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி புதுச்சேரி வாலிபர் ரூபாய் 24 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கெட் அவுட் இயக்கத்தை நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் முதல் கையெழுத்து இட்டு தொடங்கி வைத்துள்ளார். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை மையமாக கொண்டு கட்சிப் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார். கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று பிப்ரவரி 26 மாமல்லபுரம் பூஞ்சேரியில் உள்ள சொகுசு விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக தாவேகா நிர்வாகிகள் சுமார் 2500 பேருக்கு பாஸ் வழங்கப்பட்டது. காலை முதலே நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் என பாஸ் இல்லாத பலரும் ஆர்வமுடன் பூஞ்சேரி நோக்கி செல்ல ஆரம்பித்தனர். காலை 8:45 மணியளவில் தமது நீலாங்கரை வீட்டிலிருந்து நடிகர் விஜய் காரில் புறப்பட்டார். வழிநெடுகிலும் சாலையோரம் திரண்டிருந்த தொண்டர்கள் விஜயை கண்டு உற்சாக குரல் எழுப்பி கைகளை அசைத்தனர். சுமார் 9:30 மணி அளவில் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கின் வளாகத்திற்குள் ரசிகர்களின் கரவொலிகளுக்கு இடையே நுழைந்தார். காரில் இருந்து இறங்கிய அவருக்கு சிறப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் விழாவானது சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கியது. மேடை ஏறிய விஜய்க்கு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். விஜயுடன் கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் கிருஷ்ணா, ஜான் சுராஜ், கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் ஆகியோரும் மேடையேறினர். மேடையில் விஜயை கண்ட தொண்டர்கள் டிவிகே என்று கட்சியின் பெயரை உச்சரித்தபடியே குரல் எழுப்ப அவர்களை நோக்கி கைகளை அசைத்து விஜய் உற்சாகப்படுத்தினார். புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி திணிப்புடன் சேர்த்து முக்கிய அவலங்களை எதிர்ப்போம் என்ற வாசகங்களுடன் கூடிய கெட் அவுட் என்ற இயக்கத்தை முதல் கையெழுத்தை இட்டு விஜய் தொடங்கி வைத்தார். விழாவின் முதல் நிகழ்வாக நாட்டுப்புற பாடகி கிடாக்குழி மாரியம்மாள் கலை நிகழ்ச்சி நடந்தது. பிறகு விஜயின் ஓராண்டு அரசியலை விளக்கும் வகையிலான ஆவணப்படம் வெளியிடப்பட்டது. முன்னதாக விழாவில் வாக்கு வங்கிக்காக சாதி சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சும் நயவஞ்சகர்களுக்கு கெட் அவுட் என்ற பேனர் வைக்கப்பட்டிருந்தது. புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. விழுப்புரம் மாநாட்டுக்கு பின்னர் விஜய் கலந்து கொண்ட கூட்டம் என்பதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியுடன் விழா அரங்கில் காணப்பட்டனர். விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள் ஏராளமான வாகனங்களில் வந்ததால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெருக்கடி நிலவியது. சென்னை புதுச்சேரி சாலையில் ஏராளமான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தபடி சென்றன. செய்தியாளரை நெஞ்சில் தாக்கிய விஜய் பவுன்சர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழாவின் போது செய்தியாளரை விஜயின் பவுன்சர்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் தொடக்க விழா மாமல்லபுரம் பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்ற செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தாவேகா தலைவர் விஜயின் பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே விழா நடைபெறும் இடத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தின் போது செய்தியாளர்களை பவுன்சர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு செய்தியாளரை நெஞ்சில் தாக்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. விழா அரங்கிலிருந்து நெஞ்சை பிடித்தவாறு வெளியேறிய செய்தியாளரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சக செய்தியாளர்கள் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் செய்தியாளர் நெஞ்சை பிடித்துக் கொண்டு விழா அரங்கிலிருந்து வெளியேறி ஆம்புலன்ஸில் செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. விஜய் பவுன்சர்களின் செயலுக்கு சமூக ஊடகங்களில் பலர் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் டாக்டர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப கவர்னர் கைலாஷ்நாதன் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். காரைக்கால் அரசு மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடந்தது. மருத்துவமனை செயல்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதி,
மருத்துவ பணியாளர்கள் விவரம், மருத்துவ வசதிகள் குறித்து காணொலி காட்சி மூலம் விளக்கப்பட்டது. கூட்டத்தில் காரைக்கால் மருத்துவமனைக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டு சர்வீஸ் பிளேஸ்மெண்ட் அடிப்படையில் புதுச்சேரியில் பணியாற்றும் டாக்டர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களை உடனடியாக காரைக்காலுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். சென்டாக் நிதியுதவி பெற்று முதுநிலை மருத்துவக் கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பு முடிந்த பின்பு 1 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனையில் சேவையற்ற ஒப்பந்தம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு உத்தரவுகளை கவர்னர் பிறப்பித்தார். கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன், சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, செயலர் முத்தம்மா, சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல், காரைக்கால் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் கண்ணகி உட்பட பலர் பங்கேற்றனர். போலி ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி புதுச்சேரி வாலிபர் ரூபாய் 24 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குயவர்பாளையத்தை சேர்ந்தவர் மோகன்தாஸ். இவரது மொபைல் எண்ணை மர்ம நபர்கள் வர்த்தக முதலீடு தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்தனர். அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் எப்படி முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம், முதலீடு செய்வதற்கான இணையதள விவரங்களை பதிவிட்டிருந்தது. அதனை நம்பிய மோகன்தாஸ் அதில் குறிப்பிட்டிருந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 23,99,998 ரூபாயை முதலீடு செய்தார். அதில் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது அந்த போர்ட்டல் முடக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகே அது போலி என்றும் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரியவந்தது. இதேபோல் காரைக்கால் கீழ்வெளியைச் சேர்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் என்பவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து 3,65,900 ரூபாய் இழந்தார். புதுச்சேரி பிப்டிக் தொழில்பேட்டையைச் சேர்ந்தவர் பிரசன்னா ரூபாய் 11,60,000, கொம்பாக்கத்தை சேர்ந்த ஸ்ரீதர் ரூபாய் 15,000, மூலக்குளத்தை சேர்ந்த பரத் ரூபாய் 13,000 மற்றும் வில்லியனூர் அணு 1,899, தட்டாஞ்சாவடி ஐயப்பன் 3,150 என 7 பேர் 39,59,698 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை வைக்கக் கோரி பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் தலைமையில் எம்எல்ஏக்கள் ரிச்சர்ட், சிவசங்கரன் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் சட்டசபை நோக்கி அமைதி பேரணி சென்றனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 32 கோடி செலவில் புதியதாக பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது துறக்கும் நிலையில் உள்ளது. இதனிடையே ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் என ஏற்கனவே இருந்த பெயரை அரசு சூட்டிய நிலையில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டதன் காரணமாக பிரதமர் மோடியின் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதன்படி புதிய பேருந்து நிலையத்திற்கு மோடியின் பெயர் வைக்க கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் எம்எல்ஏக்கள் ரிச்சர்ட், சிவசங்கரன் ஆகியோர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் நெல்லித்தோப்பு சந்திப்பிலிருந்து அண்ணா சதுக்கம், காமராஜர் சதுக்கம் வழியாக சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றடைந்தனர். மேலும் அடுத்த கட்டமாக கவர்னர், முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் பேரணியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான ஸ்ட்ரே சுற்றுவரைவு சீட் ஒதுக்கீட்டு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதுநிலை மருத்துவ படிப்பு அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களுக்கான ஸ்ட்ரே சுற்றுவரைவு சீட் ஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. முழு கல்வி கட்டணம் செலுத்தியதன் அடிப்படையில் ஸ்ட்ரே சுற்றுக்கு சீட் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களது பயனாளர் ஐடி மூலம் இணையதள பக்கத்திற்கு சென்று சீட் ஒதுக்கீட்டின் நிலையை சரிபார்த்துக் கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் இன்று 26ஆம் தேதி முதல் சீட் ஒதுக்கீடு உத்தரவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் இன்று முதல் அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் சீட் ஒதுக்கீடு உத்தரவை கல்லூரி முதல்வரிடம் சமர்ப்பித்து வரும் 28ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சேர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வருஷநாடு கோவில்பாறை அருகே கரடி தாக்கி 2 பலி. தேனி மாவட்டம் வருஷநாடு அருகே தங்கம்மாள்புரத்தை சேர்ந்தவர் மணி என்ற மணிகண்டன், வயது 45, தர்மராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த கருப்பையா, வயது 55. இருவரும் திருமணம் முடிந்து இவர்களது மனைவிகள் இறந்த பின் கோவில்பாறை கண்மாய் அருகே உள்ள அவர்களது நிலத்தில் பல மாதங்களாக குடியிருந்து விவசாயம் செய்து வருகின்றனர்.
நேற்று இரவு 7 மணிக்கு சாரல் மழை பெய்தது. அப்போது மணிகண்டன் தோட்டத்தில் இருவரும் எலுமிச்சை பழங்கள் பறித்து இருசக்கர வாகனத்தில் ஏற்றுவதற்காக நடந்து வந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த கரடி திடீரென கருப்பையா, மணிகண்டன் இருவரையும் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த கண்டனூர் வனத்துறையினர் மற்றும் கடமலைக்குண்டு போலீசார் இறந்து கிடந்த கருப்பையா, மணிகண்டன் இருவரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கண்டமனூர் வனத்துறையினர் மற்றும் கடமலைக்குண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். கடமலைக்குண்டு வருஷநாடு பகுதியில் தொடர்ந்து கரடி தாக்கி பலர் இறந்து வருவதால் மலை கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். மலை கிராம விவசாயிகளின் அச்சத்தை போக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆரோவில் அருகே அங்காளம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் உள்ளிட்ட 6 வகை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி நேற்று தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலும்பிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கப்பல் வாகன உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்தாரர்கள், ஆலங்குப்பம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஐசிசி ஒருநாள் தரவரிசை பட்டியலில் இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி முன்னேற்றம் பெற்றுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் வாரந்தோறும் புதன்கிழமை வெளியிடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த வாரத்துக்கான ஒருநாள் தரவரிசை பட்டியல் இன்று பிப்ரவரி 26 வெளியிடப்பட்டுள்ளது. 50 ஓவர் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் சிறப்பாக விளையாடி வரும் வீரர்கள் இந்த பட்டியலில் முன்னேற்றம் பெற்றுள்ளனர். பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சதம் விளாசிய விராட் கோலி ஒரு இடங்கள் முன்னேறி 5வது இடத்தை பிடித்துள்ளார். வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியில் சதம் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 46 ரன்கள் விளாசிய ஷிப்மன் கில் தனது முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டார். ஒருநாள் தரவரிசையில் முதல் 10 இடங்கள் ஷிப்மன் கில் 217 புள்ளிகள், பாபர் அசாம் 770 புள்ளிகள், ரோஹித் சர்மா 757 புள்ளிகள், ஹென்ரிக் கிளாசன் 749 புள்ளிகள், விராட் கோலி 243 புள்ளிகள், டேரில் பிட்சல் 717 புள்ளிகள், ஹாரி டெக்டர் 713 புள்ளிகள், ஷரீத் அசலங்கா 694 புள்ளிகள், ஸ்ரேயாஸ் ஐயர் 679 புள்ளிகள், ஷாய் கோப் 672 புள்ளிகள். கெட் அவுட் இயக்கத்தை நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் முதல் கையெழுத்து இட்டு தொடங்கி வைத்துள்ளார். செய்தியாளர்களை நெஞ்சில் தாக்கிய விஜய் பவுன்சர்கள். புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான ஸ்ட்ரே சுற்று வரைவு சீட் ஒதுக்கீட்டு பட்டியல் சென்டாக் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. போலி ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி புதுச்சேரி வாலிபர் ரூபாய் 24 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.